எல்லோருக்கும் வணக்கம். இப்போது நான் வந்து புளி பறிக்க வந்திருக்கேன். மரத்தில் எங்கள் மரம் தான். புளி பறிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து கடைசியாக அந்த புளி ஒவ்வொன்றா பறிச்சிட்ருக்கப்போ ஒவ்வொரு எந்தெந்த புளிலாம் பழுத்து இருக்குதுன்னு பார்த்து தான் பறிக்க முடியும். சும்மா காயெல்லாம் பறித்தோன்னா நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இல்லையா? இது வந்து மேக்ஸிமம் வந்து குழம்புக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். புளி வந்து ரசம் அந்த மாதிரி இதுக்கெலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதோட தோடை உடைச்சிட்டு அது உள்ள கொட்டை இருக்கும், அதையும் ஊசி வச்சு குத்தி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். பொதுவாக சிட்டியில் வந்து யாருக்குமே இதை பற்றி தெரியாது. மரம் எப்படி இருக்குன்னு கூட மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. பார்த்துக்கோங்க, இதுதான் புளிய மரம். பெரிய மரம் தான். நான் இப்போ வந்து மரத்து மேலே இருக்கிறேன். மேலே இருந்து தான் ஒவ்வொன்றா பறித்து எடுத்துகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவு இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க. அந்தந்த சீசனில் அது காய்க்கும். அந்த சீசனில் சாப்பிட்டா நமக்கு எந்த ஒரு நோயுமே கிடையாது. நன்றி.